திருச்சி மாவட்டத்திலே கடல் இல்லை, அதனால் அலை இல்லை. ஆனால் இன்றைக்கு எஸ்டிபிஐ மகளிர் அணி ஏற்படுத்தி இருக்கிற இந்த மாநாட்டின் வாயிலாக எங்கு திரும்பினாலும் மனித தலைகளாக தெரிகிற அளவிற்கு ஒரு மாபெரும் மாநாட்டை, ஒரு மக்கள் சங்கமத்தை திருச்சி எஸ்டிபியினுடைய மகளிர் அணி இன்றைக்கு நடத்தியிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல என்று சொல்லுவேன். கூடியிருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு சாதாரண பெண்கள் அல்ல, அவர்கள் பாரதி கண்ட புதுமை பெண்களாக, சிங்க பெண்களாக இங்கிருந்து திருச்சியிலிருந்து எழுப்புகிற இந்த முழக்கத்தின் மூலமாக டெல்லியிலே இருக்கிற மோடி ஷாவிற்கு வேண்டாம் வேண்டாம், எங்களுக்கு வக்ஃபு திருத்த சட்டம் எங்களுக்கு வேண்டாம் என்று முழங்குகிற ஒரு மாபெரும் சகோதரிமாரினுடைய படையை இன்றைக்கு திருச்சியிலே திருப்பு முனையாக எஸ்டிபிஐ கட்சி இன்றைக்கு கூட்டியிருக்கிறார். இது சொல்லுகிற செய்தி எஸ்டிபிஐ மட்டுமல்ல, இந்த நாட்டிலே வாழுகிற பெண்கள் அனைவரும் இணைந்து நாங்கள் சொல்லுகிறோம், வக்ஃபு திருத்த சட்டத்தை ஒருபொழுதும் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்லுகிற ஒரு மாபெரும் முழக்கம் தான் இந்த பொதுக்கூட்டத்தினுடைய செய்தியாக ஆளுகிற ஆட்சியாளர்களுக்கு இன்றைக்கு எங்களால் சொல்ல இயலுகின்ற செய்தி என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர்களே, பெண்களை எல்லாம் இணைத்து இன்றைக்கு எதற்காக எஸ்டிபிஐ மகளிர் அணி நடத்துகிற ஒரு மாநாட்டை நடத்துகிறது என்கிற கேள்வியை நீங்கள் நிச்சயமாக உங்களது உள்ளத்திலே இந்த கேள்வி எழுந்திருக்கும். ஏன் எஸ்டிபிஐ எல்லோரும் எல்லா மக்களையும் இணைத்து நடத்துகிற போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற தருணத்திலே எஸ்டிபிஐ இந்த திருச்சி மாவட்டத்திலே மகளிர் அணியை கொண்டு, அதிலும் முழுக்க முழுக்க மகளிர் அணியினுடைய ஏற்பாட்டிலே கலந்து கொள்பவர்கள், பேசுபவர்கள் என்று சொல்லி பெண்களே நடத்துகிற, மகளிரே நடத்துகிற ஒரு மாபெரும் மாநாட்டை ஏன் எஸ்டிபிஐனுடைய மகளிர் அணி திட்டமிட்டு இருக்கிறது என்கின்ற கேள்விக்கு விடை என்ன தெரியுமா? இந்த நாட்டிலே இந்த கொடூர சட்டத்தை கொண்டு வந்து நாடாளுமன்றத்திலே உரையாற்றிய பின்பு, நாடாளுமன்றத்திலே வாய் திறக்காத இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்கள் அந்த நாடாளுமன்றத்திலே அந்த சட்டத்தை நிறைவேற்றிவிட்டு ஒரு 10-15 நாட்கள் கழித்து இந்தியாவிலே ஒரு ஹரியானா என்கிற மாநிலத்திற்கு சென்று அங்கே ஒரு பேரணியை துவங்குகிறார். அந்த பேரணியிலே பேசும் பொழுது ஜமுக்காலத்தில் வடிகட்டிய பொய் என்று சொல்வார்கள் அல்லவா, அது மாதிரி இந்த நூற்றாண்டிலே ஜமுக்காலத்தில் வடிகட்டிய பொய்யாக ஒரு பொய்யை அவிர்த்து விட்டிருக்கிறார். அந்த பொய் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை நான் ஏதோ இந்த நாட்டிலே வாழுகிற மக்களுடைய, அந்த மக்களுக்கு எதிராக எல்லோரும் சொல்வதை போல இது முஸ்லிம்களுக்கு எதிரானது, இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, இது சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது, இது மதச்சார்பின்மைக்கு எதிரானது, இது வளர்ச்சிக்கு எதிரானது என்று சொல்லி எதை சொன்னாலும் பொருந்துகிற ஒரு சட்டம் தான். அந்த சட்டத்தை அதற்காக நான் கொண்டு வரவில்லை. மாறாக இந்தியாவிலே வாழுகிற சிறுபான்மை மக்களிலே வாழுகிற முஸ்லீம் விதவை பெண்கள், அதை நம்ம குறித்து கொள்ள வேண்டிய விஷயம். சிறுபான்மை முஸ்லீம் விதவை பெண்கள் எங்களுக்கு நூற்றுக்கணக்கான கடிதங்களை எனக்கு எழுதினார்கள். அவர்கள் எழுதிய கடிதங்கள் எல்லாம் எனக்கு கண்ணீர் சாட்சிகளாக இருந்தது. அந்த கண்ணீர் கடிதங்களிலே அவர்கள் சொல்லி இருந்த செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் தயவு செய்து இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து விடுங்கள், இல்லை என்று சொன்னால் அந்த சட்டத்தினால் நாங்கள் மிக மோசமாக நாங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தை சார்ந்த விதவை பெண்களான நாங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே நீங்கள் இந்த வக்ஃபு சொத்தை பாதுகாப்பதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி யார்கிட்ட கேட்டாங்களாம்? மோடிட்ட கேட்டாங்களாம். அதுதான் இருக்க கதையிலேயே பெரிய கதை. அதாவது ஆடு நினைகிறது என்று சொல்லி ஓனாய் அழுத கதையாக எங்கள் சொத்துக்களை எல்லாம் பாதுகாத்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி முஸ்லீம் விதவை பெண்கள் போய் மோடிட்ட பேசினார்கள் என்று சொல்லி மோடியே அதற்கு அந்த கதையை சொல்லுகிறார். எனவே தான் இந்த சட்டத்தை நான் கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். எஸ்டிபிஐ இந்த செய்தியை பார்த்த பின்புதான் நாங்கள் எல்லாம் விவாதிக்கிறோம். அப்படி ஒரு பெண்ணினுடைய கடிதத்தை நான் அந்த கூட்டத்திலேயே சொன்னேன். எனக்கு நினைவில் இருக்கிறது, அருகில் இருக்கிற புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தும் பொழுது கூட சொன்னேன் என்று நினைக்கிறேன். இந்தியாவில் வாழுகிற ஒரே ஒரு முஸ்லீம், நீ சொல்லுகிற மாதிரி ஒரு விதவை பெண்ணாகவே இருக்கட்டும், அந்த சகோதரியை ஒரு கடிதம் வந்தது என்று சொல்லி இந்தியாவினுடைய பிரதமர் இந்த நாட்டிலே நிரூபிக்க முடியுமா என்று அன்றைக்கே நாம் கேட்டோம். ஒரே ஒரு பெண், ஒரு கடிதத்தை நீங்கள் காட்டுங்கள் என்று சொன்னோம். இதுவரைக்கும் எந்த பதிலும் இல்லை.
சும்மா விட முடியாது அல்லவா? எனவேதான் திருச்சியிலே ஒரு பொதுக்கூட்டத்தை, அதிலும் ஆயிரக்கணக்கான பெண்களை இன்றைக்கு திரட்டி இந்த பெண்கள் எல்லோரும் இணைந்து சொல்லுகிறார்கள், அப்படி கடிதத்தை நாங்கள் எழுதவில்லை என்று சொல்லுகிற மாநாட்டை தான் இன்றைக்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எல்லா பெண்களும் ஒட்டுமொத்தமாக அப்படி யாராவது இங்க கடிதம் எழுதியிருக்கிறீர்களா? இல்லை என்று ஒற்றை குரலில் சொல்ல வேண்டும், ஒரே குரலில் சொல்ல வேண்டும், இல்லை என்று சொல்ல வேண்டும். இல்லை தானே? இல்லை, அப்படி யாரும் இல்லை. யார் அப்படி உங்களிடத்திலே போய் கேட்பார்கள்? நீங்கள் எரிகிற வீட்டிலே கொள்ளியை வைத்து புடுங்குபவர்கள் அல்லவா? எரிகிற வீட்டிலே பிடுங்கினது மிச்சம் என்று நினைக்கிற உங்களிடத்திலே போய் எங்கள் சொத்தை பாதுகாப்போம் என்று நினைக்கவே உண்மையிலேயே கொஞ்சம் எடுக்கிறதா எடுக்கிறீங்க. நல்ல வசனத்தை எடுத்து சொல்லலாம் இல்ல, கொஞ்சம் ஜோக்கா பேச நினைக்கிறீங்க, நல்ல ஜோக்க சொல்லலாம் இல்ல. கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாத முழங்காலுக்கும் மொட்டைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட மாதிரி, அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் சொன்ன மாதிரி ஒரு பொய்யை நம்முடைய பிரதமர் சொல்லியிருக்கிறார். எனவேதான் அதனை எதிர்த்து அப்படி இல்லை. அதாவது என்னன்னா, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று சொல்வதை போல எதையாவது சொல்லி இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள வைக்கிற நடவடிக்கையை தான் இந்த ஒன்றிய அரசு செய்கிறதே ஒழிய, மாறாக இது நியாயமானது, இது உண்மையானது, இது சத்தியமானது என்று அவர்களால் எங்கேயும் சொல்ல இயலவில்லை. நீதிமன்றத்திலே நூற்றுக்கணக்கான மனுக்கள் நீதிமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட பொழுதும் கூட உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகளுக்கு முன்னால் அவர்களால் சொல்ல இயலவில்லை. நாடாளுமன்றத்திலே இந்தியா கூட்டணியினுடைய எம்பிக்கள் எல்லோரும் கேட்ட கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. மக்கள் மன்றத்திலே எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள் கேட்கிற கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல இயலவில்லை. எனவே எதையாவது ஒன்றை சொல்லி இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள வைக்க துடிக்கிறார்கள். நான் பெரிய கேள்வி எல்லாம் கேட்கவில்லை, ஒரே ஒரு அடிப்படை கேள்வியை கேட்கிறேன், அவ்வளவுதான். ஒரு கேள்விதான். இந்த ஒரு கேள்விக்கு இந்தியாவினுடைய ஒன்றிய அரசு பதில் சொல்லிவிட்டால் போதும். நாங்கள் ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா? அதை ஏற்றுக்க முடியாது வக்ஃபு சட்டத்தை. ஆனால் ஒரு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கு முடியும் என்கிற இடத்தில் நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நீங்க ஏற்கனவே சொன்ன விதவை பெண்கள் என்னிடத்திலே கேட்டார்கள் என்று சொன்னீர்கள் அல்லவா? அதை தவிர்த்து ஒரு சட்டம் வேணும்னா யாருங்க கேட்கணும்? எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு சட்டம் வேண்டும் என்று நான் கேட்க வேண்டும். என் வீட்டிலே பொருட்கள் எல்லாம் திருடு போகிறது, எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று நான் கேட்க வேண்டும். எனக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, எனக்கு உதவி வேண்டும் என்று கேட்க வேண்டும். பணம் இல்லை, எனக்கு பொருளாதாரம் வேண்டும் என்று கேட்க வேண்டும். யாராவது எதையாவது கேட்டிருந்தால் தான் அரசாங்கம் அதை கொடுக்க வேண்டும். எதையுமே கேட்காம ஒரு சட்டத்தை ஒரு அரசால் கொண்டு வர முடியுமா? நான் கேட்கிறேன், வக்ஃபு சொத்துக்கள் இப்படி பாதிக்கப்படுகிறது என்று சொல்லி முஸ்லீம் சமூகத்திலிருந்து சிறுபான்மை முஸ்லீம் சமூகம் மட்டும்தான் அதை நிர்வகிக்க முடியும். அப்படி முஸ்லீம் சமூகத்திலிருந்து எங்காவது ஒரு கோரிக்கை வந்ததா? எங்களுக்கு இந்த சட்டத்தை தாருங்கள், எங்கள் சொத்துக்களை பாதுகாருங்கள் என்று எங்காவது கேட்டோமா? இல்லவே இல்லை. மாறாக இத்தனை லட்சம் ஏக்கர் சொத்துக்கள் எங்களுக்கு இருக்கிறது, அந்த சொத்துக்களை முறையாக முறைப்படுத்தி எங்களுக்கு பயன்படுத்துகிற விதத்தில் அதனை இந்த சமூகத்துடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் அதை பாதுகாத்து தாருங்கள் என்றுதான் கேட்டோம். இருக்கிற சட்டமே எங்களுக்கு போதுமானது. புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வந்து எனக்கு முன்பாக பேசிய ஃபாத்திமா கனி சகோதரி சொன்னதை போல, எனது சகோதரிகள் சொல்லி காட்டியதை போல, அந்த சட்டத்தை அக்கு வேற ஆணி வேறாக அந்த சட்டத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஒரு காட்டு மிராண்டிகள் கொண்டு வந்திருக்கிற சட்டத்தை போல இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீர்களே என்று சொல்லி அதை நாங்கள் விமர்சனம் செய்கிறோம். அரசினுடைய தரப்பில் இருந்து அதை ஏற்றுக்கொள்வதற்கு, அதற்கு பதில் சொல்வதற்கு யாரும் இல்லை. நீங்க அந்த சட்டத்தை எல்லாம் நீங்க விரிவாக படித்தீர்கள் என்று சொன்னால், அந்த சட்டம் கொண்டு வந்து அது ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போனது அல்லவா? பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு அதை நிலைக்குழுவுக்கு அனுப்புகிறார்கள். அந்த நிலைக்குழுவுக்கு அனுப்பப்பட்ட பொழுதே நாங்கள் சொன்னோம், இப்பொழுது அது ஸ்டாண்டிங் கமிட்டி என்கிற நிலைக்குழுவுக்கு போயிருக்கிறது. அவர்கள் நிறைவேற்றினால் கூட இந்த சட்டம் குப்பை கூடைக்கு மட்டும்தான் போகும் என்று சொன்னோம். நிச்சயமாக இந்த சட்டம் குப்பை கூடைக்குத்தான் போகும். அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி அனுப்புகிற காலத்திலிருந்தே சொல்லுகிறோம், அந்த சட்டத்தை படிச்சு பார்த்து அதுல என்னப்பா பிரச்சனை இருக்குது என்பதை எழுதலாம் என்று துணிந்தால் காட்டுமிராண்டிகள் கூட இப்படி ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்க மாட்டாங்க. காட்டுமிராண்டிகள் சொல்வார்கள் அல்லவா, நாகரிகம் அடையாத சமூகம், அவர்கள் கூட இப்படி ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஆபத்தான மோசமானது ஒரு சட்டத்தை
இந்த நாட்டிலே இயற்றிவிட்டுத்தான் அமித்ஷா பெருமையாக சொல்லுகிறார். நேற்றைக்கு முன்தினம் சனிக்கிழமை, நேற்றைக்கு சனிக்கிழமை டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற ஒரு பத்திரிகையில் ஒரு பக்கத்திற்கு ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார் அமித்ஷா. படிச்சு பார்த்தால் அதில் ஒரு இடத்துல மட்டும் வக்ஃபை பற்றி சொல்லுகிறார். இந்த வக்ஃபு சட்டம் கோர்ட்ல இல்லாமல் ஆகிவிடுமே என்று அந்த நிருபர் கேட்கிறார். அதற்கு அவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, இந்த சட்டம் சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் இருக்கிறது, எனவே நீதிமன்றத்தால் இது அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லுகிறார். நாமெல்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறோம்? இந்த சட்டம் நாங்கள் விரும்பியதில்லை. இரண்டாவது, இந்த சட்டத்தை பொறுத்தவரை இது எங்களுக்கும் உங்களுக்குமான பஞ்சாயத்து அல்ல. அதான் ரொம்ப புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். எனக்கு முன்பாக பேசி காட்டிய எல்லோரும் இதனை சொல்லியிருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏன் இந்த சிறுபான்மை முஸ்லிம் சமூகம், மதச்சார்பற்ற சக்திகள் எல்லோரும் இணைந்து இந்தியாவிலே சிஏஏ என்பிஆர் என்ஆர்சிக்கு நடத்திய போராட்டத்தை போல இன்றைக்கு இந்த சட்டத்திற்காக ஏன் வீதியில் இறங்கி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால், சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி கூட எனக்கும் உங்களுக்குமான பஞ்சாயத்து. ஆனால் வக்ஃபு சட்டம் என்று சொல்லுவது இந்தியாவிலே இருக்கிற வக்ஃபு சொத்தினுடைய ஒரு இன்ச்சு நிலத்தை கூட கொடுத்தவனே திரும்ப எடுத்துக்கொள்ள முடியாது என்கிற சட்டத்தை, நியமனத்தை கொண்ட அப்படிப்பட்ட அந்த நிலத்தை எங்களிடமிருந்து பறித்துவிட துடித்தால், நாங்கள் மீண்டும் சொல்லுகிறோம், சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்வதை போல அது மிகப்பெரிய ஆபத்தை அது விளைவித்துவிடும். எனவேதான் சொல்லுகிறோம், வக்ஃபு சொத்துல கை வைக்காதீங்க, யாரும் கை வைக்காதீர்கள். அது தலைமுறையை பாதிக்கின்ற ஒன்று. ஏதோ நிலம் இருக்கிறது, அம்பானியை பணக்காரராக ஆக்கலாம், முஸ்லிம் சமூகத்தை ஒன்றுமில்லாத ஏதிலிகளாக மாற்றிவிடலாம் என்று சொல்லி இந்தியாவினுடைய ஒன்றிய அரசு நினைக்கலாம். ஆனால் அதற்காக நீங்கள் வக்ஃபு சொத்திலே கை வைத்தால் அது தேன் கூட்டிலே கை வைப்பதற்கு சமம். தேன் கூட்டிலே கை வைப்பதற்கு சமம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கிளிப்பிள்ளைக்கு சொன்னது போல இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே மக்கள் மன்றம், நாடாளுமன்றம், நீதிமன்றம் என்று சொல்லி எல்லா மன்றங்களிலும் இந்த சட்டத்தினுடைய ஆபத்தை அவர்களுக்கு நாம் உணர்த்தி விட்டோம். ஆனாலும் கூட மோடி ஷாவினுடைய கூட்டணி இதனை நடைமுறைப்படுத்த துடிக்கிறது. நான் மீண்டும் சொல்கிறேன், ஒன்ஸ் வக்ஃப் இஸ் ஆல்வேஸ் வக்ஃப் என்று சொல்வார்கள். ஒரு முறை வக்ஃப் செய்துவிட்டால் கொடுத்தவன் கூட அதனை திரும்ப எடுக்க முடியாது என்று சொல்லுவார்கள். நான் கொடுத்துட்டேன், எங்க அப்பா திட்டுறாரு, எங்க அம்மா திட்டுறாங்க, எனவே எனக்கு நீங்கள் கொடுத்த அந்த நிலத்தை எனக்கு மீண்டும் தாருங்கள் என்று சொல்லிவிட முடியாது. கொடுத்தால் கொடுத்ததுதான். இந்த உலகம் உள்ளளவு வரை அந்த சொத்தை யாரும் அனுபவிக்க முடியாது, அது இறைவனுடைய சொத்து என்று சொல்லுகிற ஒன்ஸ் வக்ஃப் இஸ் ஆல்வேஸ் வக்ஃப். எனவே அந்த சட்டத்திலே கை வைக்காதீர்கள். அதை தவிர இந்த சமூகத்திலே நீங்கள் இதுவரை இந்த சமூகத்தை நீங்கள் நிம்மதியாக வைத்ததில்லை. இந்த சமூகத்திற்காக வேண்டி நீங்கள் எதையும் செய்ததில்லை. 11 ஆண்டுகால இருண்ட ஆட்சியை தான் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா என்று சொல்வதை போல நான் பெரிய உதாரணங்களை உங்களுக்கு சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒன்றிய அரசு, மத்திய அரசு, இன்றைக்கு நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற அரசு நினைக்கிற செய்தி என்ன தெரியுமா? யாரெல்லாம் இந்த சட்டத்திற்கு எதிராக இப்பொழுது போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களது குரல் வளையை நெரித்து விட்டால் இந்த சட்டத்திற்கான ஆதரவை நாம் பெற்றுவிடலாம் என்று நினைக்கிறார்கள். அப்படி சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி சட்டம் வராமல் இருப்பதற்கு, அதற்கு எதிராக இந்த நாட்டு மக்களிடத்திலே போராட்டம் நிலை பெற்றதற்கான காரணமாக துவக்க புள்ளியாக எஸ்டிபிஐ கட்சி தான் அந்த சட்டத்தை இதே திருச்சி மாவட்டத்திலே தான் இந்த பாலத்திற்கு கீழே தான் எரித்து நாங்கள் இந்த சிஏஏ என்பிஆர் சட்டத்திற்கு கட்டுப்பட மாட்டோம் என்று சொல்லி போராட்டத்தை நாம் துவங்கினோம். ஒரு இரண்டாம் சுதந்திர யுத்தத்தை போல அந்த போராட்டம் நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய பிரதிபலிப்பை, பாதிப்பை ஏற்படுத்தியது. இருந்தாலும் கூட மிருகபலத்தோடு அந்த சட்டத்தை இப்பொழுது ஒன்றிய அரசு நிறைவேற்றி இன்றைக்கு அதனை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிற அப்பொழுது அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு, அதனை எதிர்ப்பதற்கு காரணமாக இருந்தது ஒரு அமைப்பு என்று சொல்லி ஒரு அமைப்பை அப்பொழுது தடை செய்தார்கள். இப்பொழுது வக்ஃப் திருத்த சட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று சொல்லி இருக்கிற இந்த போராட்டத்திற்கு இந்தியாவிலே இப்பொழுதும் அதற்கு தலைமையேற்றிருக்கிற அமைப்பாக எஸ்டிபிஐ கட்சி இன்றைக்கு, நேற்று இருந்தது, இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கும் இந்த போராட்டத்திலே கொஞ்சம் கூட பின்வாங்காமல் நாங்கள் இந்த போராட்டத்திலே நாங்கள் நிலை பெற்றிருப்போம்.
இப்ப நினைக்கிறார்கள் இந்த போராட்டத்திற்கு காரணம் எஸ்டிபிஐ தானே. எனவே எஸ்டிபிஐ கட்சியினுடைய தேசிய தலைவரை சிறையில் அடைத்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைக்கிறார்கள். ஏறத்தாழ 3 மாத காலமாக சிறையில் இருக்கிறார். இன்றைக்கு வரை சிறையிலே திஹார் சிறையிலே இருக்கிறார். ஆனால் எஸ்டிபிஐ கட்சி சோர்ந்து போய்விடவில்லை. எஸ்டிபியினுடைய கடைசி உறவு இருக்கும் வரை இது போன்ற அடக்குமுறைகளை கண்டு அஞ்சாமல் இந்த போராட்டங்களிலே தொடர்ந்து நிற்கிற அமைப்பு எஸ்டிபி. அவர்கள் வரலாற்றிலே எஸ்டிபிஐ போல ஒரு அமைப்பை அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள். மிரட்டினால் ஓடிவிடுவார்கள். இவர்களை அச்சுறுத்தினால் தன்னுடைய பாதையை விட்டு விலகி விடுவார்கள். கொண்ட கொள்கையிலே உறுதியற்றவர்கள் என்று இவர்கள் RSS போல ஒரு அமைப்பாக எஸ்டிபிஐ பார்க்கிறார்கள். இல்லை, எது வந்தாலும் பணங்காட்டு நரி சலசலப்பிற்கு அஞ்சாது என்று சொல்வதை போல உறுதியாக உரமிட்டு இந்த போராட்ட களத்திலே, ஜனநாயக களத்திலே, முஸ்லிம் சமூகத்தை மட்டும் காக்கிற களமல்ல, இந்த நாட்டிலே வாழுகிற எல்லா மக்களையும், ஏன் இந்த நாட்டையே காப்பாற்றுகிற போராட்டத்திற்கு தலைமையேற்கிற அமைப்பாக எஸ்டிபிஐ கட்சி நேற்றும் இன்றும் நாளையும் இருக்கும் என்பதை ஒருபொழுதும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். எனவேதான் வக்ஃபு போராட்டம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீதிமன்றத்திற்கு இந்த போராட்டம் சென்று விட்டது என்று சொல்லி சுருங்கிக் கொண்டிருக்கிற தருணத்திலே எஸ்டிபிஐ மகளிரணியின் சார்பாக இன்றைக்கு இந்த போராட்டத்தை நாங்கள் மீண்டும் துவக்கி இருக்கிறோம். இந்த போராட்டம் எப்பொழுது ஓயும் என்று சொன்னால், வக்ஃபு திருத்த சட்டம் ஒளிந்தது, வாபஸ் பெறப்பட்டது என்று சொல்லும் வரை எங்களது போராட்டம் ஒருபொழுதும் ஓயவே ஓயாது என்று சொல்லி அறிவிக்கிற கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் இருக்கிறது. அன்பு சொந்தங்களே, அப்படி ஒரு மாபெரும் ஒரு போராட்டத்தினுடைய ஒரு வாரிசாகத்தான் எஸ்டிபிஐ இருக்கிறது. நேற்றைய தினம் எஸ்டிபிஐ கட்சிக்கு 17வது வயது. 16 வயதை முடிந்து 8 நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்வது பாரு, முதல் 8 இரண்டாம் 8 என்கிற 2 8ஐ கடந்து இப்பொழுது 3ஆம் 8இலே கால் வைத்திருக்கிறோம். நல்ல இளமை பருவத்தோடு துடிப்போடு இந்த சமூகத்திற்காக தொண்டாற்றுகிற, எங்களை விலைக்கு வாங்குகிற நோட்டுகள் இந்த நாட்டிலே அச்சடிக்கப்படவில்லை என்று சொல்லுகிற ஒரு மன சந்தோஷத்தோடு இன்றைக்கு எஸ்டிபிஐ நடைபோட்டுக் கொண்டிருக்கிறார். கன்னியாகுமரியிலே எஸ்டிபி என்று சொன்னால் டெல்லியிலே ஜிந்தாபாத் என்று முழங்குகிற 21 மாநிலங்களிலே பாசிச சங்க பரிவாரத்துடைய அச்சத்தையும் தாண்டி இந்த நாட்டு மக்களை உண்மையிலேயே அதிகார அவையிலே அமர வைக்கிற ஒரு மாபெரும் பணியை எஸ்டிபிஐ கட்சி எடுத்திருக்கிறார். இந்த 2 8கள், 2 8னா 2 ஸ்டெப் அல்ல, 2 8 8, 2 8களிலும் எஸ்டிபிஐ சந்தித்த சோதனைகள் சாதாரண சோதனைகள் அல்ல. தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்தினார்கள். இவர்கள் எல்லாம் இளைஞர்கள் என்று சொன்னார்கள். இவர்கள் பின்னால் அணிதிரளாதீர்கள் என்று சொன்னார்கள். இவர்களிடத்திலே பொருளாதாரம் இல்லை என்று சொன்னார்கள். எல்லாவற்றையும் தாண்டி இவர்கள் பிரச்சனையை உருவாக்கி விடுவார்கள் என்று சொன்னார்கள். இவர்கள் பின்னால் சென்றால் பாஸ்போர்ட் இல்லாமலாகிவிடும் என்று சொன்னார்கள். தொழில் முடங்கிவிடும் என்று சொன்னார்கள். அத்தனை குற்றச்சாட்டுகளையும் இன்றைக்கு தவிடுபடியாக்கி எஸ்டிபிஐ கட்சி எல்லா சமூக மக்களிடத்திலும் இன்றைக்கு பாராட்டப்படுகிற ஒரு மாபெரும் அரசியல் சங்கமமாக எஸ்டிபிஐ நிலை பெற்றிருக்கிறது. எதனால் நிலை பெற்றிருக்கிறது? தலைவர்கிட்ட நிறைய காசு இருக்கிறது என்கின்ற காரணமா? போகும்பொழுதெல்லாம் வாங்கிக்கலாம், பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவழிப்பார் என்றா? இல்லை, இந்த பொதுக்கூட்டத்தை நடத்திட்டு தயவு செய்து உங்கள்கிட்ட கொண்டு வர்ற வாளியில உங்களால முடிஞ்ச அளவு போடுங்கள் என்று சொல்லுகிற நிலையில் தான் நாம் இருக்கிறோம். காரணம் என்ன? மடியில் கனமில்லை, எனவே வழியில் எங்களுக்கு பயம் இல்லை. எதை சொல்லி இந்த சமூகத்திலே நாங்கள் அன்றைக்கு 2009 ஜூன் மாதம் 21ஆம் தேதி 16 வருடத்திற்கு முன்பு இந்த சமூகத்திலே காலடி எடுத்து வைத்தோமோ அதுபோலதான் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை எப்படித்தான் இருக்கிறோம். எங்களது தலைமுடிகள் வேண்டுமானால் அது கருப்பாக இருந்து வெள்ளையாக மாறி இருக்கலாம், சிலருக்கு வெள்ளையாக இருந்தது சொட்டையாக ஆகியிருக்கலாம். ஆனால் ஒரு பொழுதும் நாங்கள் இந்த கொள்கை பாதையில் இருந்து நாங்கள் மாறாத கலர் உள்ளவர்களாக, நிறம் உள்ளவர்களாக இன்றைக்கு பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதுதான் எஸ்டிபிஐ என்கிற 4 எழுத்து மந்திரத்துடைய சாதனை. எஸ்டிபிஐ என்ன சாதித்தது? இருந்த இடத்திலே இருந்தோம். அவர்கள் பெரியவர்கள், அமித்ஷா வல்லவா உங்களை எதிர்க்கிறார் என்று சொன்னார்கள். ஆளுகிற கட்சிகளை எதிர்க்க முடியுமா என்று சொன்னார்கள். இருக்கிற அத்தனை பேருக்கும் எதிராக போராடி மக்களுடைய ஆதரவோடு இன்றைக்கு மாபெரும் அரசியல் சங்கமமாக எஸ்டிபிஐ கட்சி 17வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது என்று சொன்னால் எது மாதிரியும் இல்லாத புது மாதிரியான ஒரு முன்மாதிரி அரசியலை இந்த நாட்டிலே நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்பதுதான் அதற்கான காரணம். அதற்கான காரணம் பணமோ பெரிய தலைவர்களோ அல்ல, மாறாக கொள்கை கோமான்களாக
எங்களிடத்தில் லட்சங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் லட்சியத்தை தாங்கிய கோமான்கள் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய வெற்றிக்கு சாதனைக்கு காரணம் என்பதை இறைவனை முன்னிறுத்தி இன்றைக்கு நாம் சொல்லிக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட எஸ்டிபிஐ ஒரு பொழுதும் தவறான வழியை யாருக்கும் காட்டாது, யாரையும் தவறாக பாதியிலே விட்டு சென்று விடாது. நம்மை கண்டு யார் வேண்டுமானாலும் அஞ்சலாம், ஆனால் யாரை கண்டும் அஞ்சாத சிங்கங்களாக புலிகளாக எஸ்டிபிஐ இந்த பாதையிலே தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். நாம் இன்னும் இந்த மக்கள் பணியிலே வீரியமாக நாம் களமாட வேண்டும். ஒவ்வொரு குக்கிராமங்களிலும் பெண்களிடத்திலே அடுப்பூதும் பெண்களிடத்திலே போய் எஸ்டிபியினுடைய செய்திகள் சேர வேண்டும் என்று சொல்லுகிற இளைஞர் படைகளை, அதிலும் குறிப்பாக சகோதரிகளுடைய சிங்க பெண்களுடைய படையை கொண்ட கட்சியாக எஸ்டிபி கட்சி இன்றைக்கு மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. வக்ஃபினுடைய பிரச்சனையை பேசுவதற்கு முன்பாக இந்த நாட்டினுடைய பிரச்சனையை பேச வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய சூழல் எப்படி மாறி போயிருக்கிறது. ஒரு வார காலத்தில் காசாவிலே ஏறத்தாழ 1.25 வருஷமாக தாக்குதல். பலஸ்தீனிலே கொடுங்கோலர் இஸ்ரேலுடைய நெதன்யாகு தலைமையிலான படை அங்கு இருக்கிற பெண்களையும் குழந்தைகளையும் ஏறத்தாழ 70-75,000 பேரை கொன்றளித்துக் கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல், யுக்ரைன் அதுபோல ரஷ்யா தாக்குதல் என்று சொல்லி உலகம் முழுவதும் போர் மேகங்கள் அல்ல, போரே நடந்து கொண்டிருக்கிற சூழலில் தான் இன்றைக்கு 75 ஆண்டு ஜனநாயக வரலாற்றிற்கு சொந்தமான இந்தியாவிலே நின்று கொண்டு இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கு நாம் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லுகிற செய்தியை தான் எஸ்டிபிஐ முன்வைக்கிறது. அருகில் இருக்கிற எந்த நாடுகளும் இன்றைக்கு நிம்மதியாக இல்லை. நீங்கள் பார்க்கலாம், பாகிஸ்தான், இலங்கையை பார்க்கலாம், பங்களாதேஷை பார்க்கலாம். நமக்கு முன்பாக நமக்கு பின்பாக தோன்றிய அத்தனை நாடுகளும் இன்றைக்கு ஜனநாயகம் நடைமுறைப்படுத்தப்படாத நாடுகளாக இருக்கிறது. ஜனநாயகம் என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்கிற நாடுகளாக இருக்கிறது. ஆனால் நாம் மட்டும் காலரை தூக்கி கொண்டு ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற 80 ஆண்டு சுதந்திர வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லுகிற 2000த்திற்கும் அதிகமான மொழி பேசுகிற நூற்றுக்கணக்கான மதங்களை கொண்ட ஆயிரக்கணக்கான இனங்களை கொண்ட இந்த இந்தியா என்கிற பூங்காவனத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதிலே இந்த நாட்டுடைய மோடி அமித்ஷாவிற்கு அக்கறை இருக்கிறதோ இல்லையோ, எஸ்டிபிஐ போன்ற கீழ்த்தட்டு மக்களுக்கு இன்றைக்கு அக்கறை இருக்கிறது. எனவேதான் சொல்லி காட்டுகிறோம், மதங்களால் இந்த மக்களை நீங்கள் பிளவுபடுத்தி விடாதீர்கள், சாதிகளால் இந்த மக்களை நீங்கள் பிளவுபடுத்தி விடாதீர்கள், இனங்களால் மொழிகளால் இந்த மக்களை பிளவுபடுத்தி விடாதீர்கள், சட்டம் ஒழுங்கை உருவாக்குவதற்கு அரசுகளே காரணமாக ஆகிவிடாதீர்கள் என்று இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மோடியினுடைய பேச்சு, அமித்ஷாவினுடைய பேச்சு எல்லாம் இன்றைக்கு ஃபிரௌனை போல, அதுபோல இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய சர்வாதிகாரிகளாக திகழ்ந்தவருடைய வரலாற்றில் இருந்து எந்த பாடமும் கற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு ஹிட்லரை பற்றி எல்லோரும் சொல்லுகிறார்கள். ஹிட்லரை போல ஒருவராகத்தான் இந்தியாவினுடைய பிரதமர் இப்பொழுது வந்து கொண்டே இருக்கிறார். நாங்கள் அவருக்கும் சேர்த்து எல்லோருக்கும் எப்பொழுதும் சொல்லுகிறோம், ஹிட்லரை கூட மிகப்பெரிய சர்வாதிகாரி என்று சொல்லப்பட்டவருடைய வரலாற்றிலிருந்து நீங்கள் எல்லாம் படித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஒரு ஜனநாயக நாட்டில சர்வாதிகாரத்திற்கு இடமில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு சர்வாதிகாரம் இல்லாமல் மக்களுடைய குரலுக்கு செவிசாய்க்கிற ஒரு அரசாக இந்த ஒன்றிய அரசு வர வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், மோடி இந்தியாவில் வாழுகிற சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு எதிராக வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வருகிறார், சிஏஏ என்பிஆர் என்ஆர்சியை கொண்டு வருகிறார், முத்தலாக் தடை சட்டத்தை கேட்காமலே கொண்டு வருகிறார், பொது சிவில் சட்டத்தை கேட்காமலே கொண்டு வருகிறார். எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் இந்தியாவில் வாழுகிற முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் எம்முடைய தாழ்த்தப்பட்ட தலித் சொந்தங்களும் ஏதாவது ஒரு வகையிலே அவர்கள் சட்டப்பூர்வமாக பாதிக்கப்படுவதற்கான திட்டங்களை கொண்டு வருகிறார். இந்தியாவில் வாழுகிற சிறுபான்மை மக்களை எதிரிகளாக சித்தரிக்கிறார். ஆனா அதே மோடி தான் அப்படியே துபாய்க்கு போயிட்டா, அப்படியே சவுதிக்கு போயிட்டா, அங்க போய் பள்ளிவாசல்ல போய் அங்க இருக்கிற ஷேக் அப்படி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, நான் உன்னுடைய மிகச்சிறந்த நண்பன் என்று சொல்லி இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறான். அது என்னையா கொஞ்சம் ஒரு 2000-3000 ஒரு 5000 கிலோமீட்டர் கடந்துட்டா பாசம், அவ்வளவு பாசம் வருது. ஆனா இந்தியாவிலே இருக்கும் பொழுது பாசம் வர மாட்டேங்கிறது. இங்கிருந்து ஒரு பள்ளிவாசலுக்கும் செல்லவில்லை, மாறாக இங்க இருக்கிற பள்ளிவாசல்களை இடிக்க உத்தரவிடுகிறீர்கள். இங்க இருக்கிற தேவாலயங்களை இப்பொழுதும் கூட டெல்லியிலே நீங்கள் இடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
மணிப்பூரிலே ஏறத்தாழ 2 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே கலவரத்தை நடத்தி கிறிஸ்தவ மக்களை அங்கே கொலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உலகத்தில் எங்கெல்லாமோ செல்ல முடிகிறது, ஆனால் மணிப்பூருக்கு மட்டும் செல்ல முடியவில்லையா என்று எதிர்க்கட்சிகள் கேட்டால் பதில் இல்லை. நான் காட்டிய இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில ஒரு பக்கத்திற்கு மோடி அமித்ஷா பேட்டியளித்திருக்கிறார். ஒரு இடத்தில் கூட மணிப்பூரை பற்றி வாய் திறக்க மறுக்கிறார். எவ்வளவு வேலையா இந்தியாவில் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டால் வாய் திறக்க மறுக்கிறார். நாங்கள் 2.5 கோடி பணியிடங்களை உருவாக்குவோம் என்று சொன்னார். இன்னும் லட்சங்களை கூட அந்த பணியிடங்களை தொடவில்லை. இருக்கிற எல்லோரும் வறுமையில் சென்று கொண்டிருக்கிறோம். வளர்ச்சி வீழ்ந்து கொண்டே இருக்கிறது. அமெரிக்க டாலருக்கு எதிராக இந்திய பொருளாதாரம் வீழ்ச்சியில் இருக்கிறது. இதை பற்றி பேசுவதற்கு மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் நேரம் இல்லை. ஆனால் முஸ்லிம்களுக்கு எதிராக சட்டம் கொண்டு வருவதற்கும் திட்டம் கொண்டு வருவதற்கும் கலவரம் செய்வதற்கும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேசுவதற்கு இவர்களுக்கு நேரம் இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு பிரதமரை உலகத்திலே எங்கேயும் நம்மால் பார்க்க முடியாது. அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே, இதைத்தான் இந்த நாட்டிலே வாழுகிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிற. பக்கத்தில் இருக்கிற மதுரையில இன்னைக்கு பக்தர்களுடைய மாநாடு நடக்கிறது என்கிற செய்தியை பார்க்கிறோம். அதன் வழியாகத்தான் கடந்து வந்தோம். அங்கிருந்து கடந்து வந்து திருச்சிக்கு வந்து பார்த்தா அவர்கள் தேசபக்தர்களா இல்லையா என்று தெரியாது. ஆனால் உண்மையான தேசபக்தர்கள் இந்த நாட்டிலே இந்த மேடைக்கு முன்பாகத்தான் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற ஒரு அமைதியான தேசபக்தர்களை பார்க்கிறோம். அவர்கள் எல்லாம் ஒரு டேஷ் பக்தர்களாக இருக்கிறார்கள். என்ன பக்தர்னு தெரியறதில்லை. உயர் நீதிமன்றமே ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. நீங்கள் நடத்துகிற மதுரையில் நடத்துகிற மாநாட்டிலே எந்த மதத்தினரும் மாநாடு நடத்தினால் எங்களுக்கு ஒன்றும் பொறாமை இல்லை. எல்லோரும் மாநாடு நடத்தட்டும். எல்லோருக்கும் இந்த நாட்டிலே விரும்பிய மதங்களை பின்பற்றுகிற உரிமை இருக்கிறது. தடுப்பதற்கு எவருக்கும் உரிமை இல்லை. எனவே எங்களுக்கு அவர்கள் நடத்துகிற மத மாநாட்டிலே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த மதத்தை வைத்து அரசியல் செய்து மக்களை பிளவுபடுத்துவதற்கு நாம் எதிரானவர்களாக இருக்கிறோம். இந்த மதத்தை தான் நீ பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அது பிரச்சனை. எவரும் எந்த மதத்தையும் பின்பற்றட்டும் என்று சொல்லிவிட்டால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த மதத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு மத அடிப்படையிலான ஒரு மாநாட்டை நடத்திவிட்டு அதிலே அரசியல் தீர்மானம் போடக்கூடாது என்பது உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவு. பேசுவதற்கு முன்பாக செய்திகளை பார்த்தால் முன்னாள் பிஜேபியினுடைய தலைவர் பேசியிருக்கிற அத்தனையும் மத அடிப்படையிலும் அரசியல் அடிப்படையிலும் பேசியிருக்கிறார். நேற்றைக்கு எல்முருகன் என்று சொல்லுகிற இந்தியாவுடைய ஒரு அமைச்சர், ஒன்றிய அமைச்சர் பேசியிருக்கிறார். எனக்கு அது மட்டும் புரியவே இல்லை. என்னன்னா, மதுரையில மாநாடு முடிந்துவிட்டால் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அரசு வந்துவிடும் என்று சொல்லுகிறார். அது எப்படியா மதுரையில மாநாடு முடிஞ்சா தமிழ்நாட்டில் உடனே ஆட்சி மாறிடும் என்று சொன்னால் இல்லை. அவர்கள் அந்த மாநாட்டிற்கு பின்பு ஏதோ ஒரு மத பிரச்சனையை வைத்து தமிழ்நாட்டை அவர்கள் மாற்றுவதற்கான திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். எனவேதான் சொல்லுகிறார், இந்த மாநாடு அரசியல் மாநாடு கிடையாது. ஆனால் அந்த மாநாடு நடத்திய பின்பு தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் ஏற்படும் என்று சொன்னால் என்ன? எனவேதான் சிந்திக்க வேண்டிய கடமை இருக்கிறது. எனவே இந்த நாட்டிலே வாழுகிற இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் மதம் உண்டென்றும் இல்லை என்றும் சொல்லுகிற எல்லோரும் சிந்திக்கிற விஷயம், இந்த நாட்டில் நம்மை நிம்மதியாக வாழ விடுவதற்கு யார் இன்றைக்கு பொறுப்பாக இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் இதுவரை இந்த மக்களை நிம்மதியாக வாழ விடவில்லை. ஒவ்வொரு நாளும் மதுரைக்கு வருகிற ஒன்றிய அமைச்சர்கள் சொல்லுகிற செய்திகள் ஒவ்வொன்றும் ஒரு அணுகுண்டை விட ஆபத்தானதாக இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிற செய்தி மக்கள் என்றைக்கு மதங்களாக பிளவுபட்டு விடுவார்களோ என்கின்ற அச்சத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. எனவே ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுகிறார்கள், பாஜகவிற்கு முக்கியத்துவம் கிடைக்கிறது என்பதெல்லாம் அல்ல. நீங்க, நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க என்னத்தை தமிழ்நாட்டில் தலைகீழ போட்டாலும் கூட ஒரு காலத்தில் அதிமுகவுடைய மிக பிரபலமான பேச்சாளரான காளிமுத்து அவர்கள் சொன்னதை போல கருவாடு மீனாகாது, கறந்தபால் மடிபுகாது, காங்கிரஸ் என்றும் ஆட்சிக்கு வராது என்று அப்பொழுது சொன்னார். நாங்கள் இப்பொழுது சொல்கிறோம், கருவாடு மீனாகாது, கறந்தபால் மடிபுகாது, பாஜக தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட வெல்லவே வெல்லாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். என்ன வேணாலும் செய்யுங்க, எந்த அஸ்திரத்தை வேணாலும். மன்னாதி மன்னர்கள், சாணக்கியர்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டின் மீது நம்பிக்கை இழந்து போய்விட்டார்கள். அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், எல்லா இடத்திலையும் பாஜக வந்ததனால தான் கம்யூனல் வயலன்ஸ் குறைந்து விட்டது என்று அமித்ஷா சொல்லுகிறார். ஆனால் பாஜகவினுடைய அலுவலகம் எங்கெல்லாம் திறக்கப்படுகிறதோ அங்குதான் மத வன்முறை நிகழ்கிறது என்பதுதான் இந்தியாவினுடைய 11 ஆண்டு கால வரலாறு.
இந்த அளவிற்கு மோசமாக அதிகார வர்க்கத்தை, இந்த அளவிற்கு அந்த அதிகாரத்தை மிக மோசமாக பயன்படுத்தி இதற்கு முன்பு எந்த அரசியல் தலைவர்களும் பயன்படுத்தவில்லை என்று சொல்லுகிற கொடூரமான ஒரு அரசியலை இந்த நாட்டிலே மோடி ஷாவினுடைய கூட்டணி இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அறிஞர் பெருமக்கள், அரசியல் அறிஞர் பெருமக்கள் இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருகிறார். அன்பார்ந்த அன்பு சொந்தங்களே, எனவே இது போன்ற இந்த ஆபத்தான சூழலில் இருந்து இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றுகிற பொறுப்பு உண்மையிலேயே யார் இந்த மக்களுக்காக போராடுகிறார்களோ அவர்களுக்குத்தான் இருக்கிறது. எனக்கு முன்பாக பேசி காட்டிய பலரும் வக்ஃபு சொத்தினுடைய பல விஷயங்களை சொன்னார்கள். ஒரு அற்புதமானதொரு 13 தீர்மானங்களை போட்டிருக்கிறார்கள். எம்முடைய சகோதரிகள் ரொம்ப சிரமப்பட்டு வந்து 13 தீர்மானங்களையும் வாசித்தார்கள். ஒவ்வொரு தீர்மானமும் தமிழ்நாட்டிலே இருக்கிற வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்பதற்கு செய்ய வேண்டியது என்ன என்பதை முத்து முத்தாக காட்சியாக இந்த நாட்டினுடைய அரசிற்கு, தமிழக அரசிற்கு போட்டு காட்டுகிற தீர்மானங்களாக இந்த தீர்மானங்கள் இருந்தது. அந்த தீர்மானங்கள் சொல்லுகிற செய்தி, வக்ஃபு சொத்துக்கள் எல்லாம் நம்மை விட்டு போவதற்கு முன்பு தயவு செய்து அதை காப்பாற்றுறதுக்கு வக்ஃபு வாரியத்தில் கொஞ்சம் அதிகாரிகளை போடுங்க ஐயா என்று சொல்லுகிற நிலையில் தான் அந்த தீர்மானங்கள் இருந்தது. திருச்சியை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் வக்ஃபு பொதுக்கூட்டம் திருச்சியிலே நடத்துவதற்கு பொருத்தமானதொரு இடம். தமிழ்நாட்டிலே அதிகமான வக்ஃபு நிலங்கள் இருக்கிற பகுதிகளிலே ஒன்றாக திருச்சி மாவட்டம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஏறத்தாழ 5000த்திற்கும் அதிகமான ஏக்கர்கள் திருச்சியினுடைய மாநகராட்சி பகுதியிலே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நத்தர் ஷா வலியுல்லா தர்காவினுடைய நிலம் என்பது அதிலே மிக முக்கியமானது என்று குறிப்பிடுகிறார்கள். பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் என்று சொல்லுகிற பெல் இயங்குகிற பகுதி என்பது வக்ஃபு சொத்து என்று சொல்லி வக்ஃபினுடைய நிர்வாகிகள் சொல்லி காட்டுகிறார்கள். இங்கு இருக்கிற எல்லா அரசினுடைய நிறுவனங்களும் வக்ஃபு சொத்துக்களின் கீழ்தான் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவை அனைத்தும் ஆக்கிரமிப்பிலே இருக்கிறது என்று சொல்லுகிறார். எப்படி இந்த நாட்டிலே வாழுகிற மக்களுடைய மனங்களை எல்லாம் இன்றைக்கு இந்துத்துவா என்று சொல்லுகிற ஆக்கிரமிப்பிலே இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் வைத்திருக்கிறார்களோ, அதுபோல திருச்சியில இருக்கிற சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி சிறுபான்மை சமூகத்து முன்னோர்கள் வழங்கிய சொத்துக்கள் இன்றைக்கு ஆக்கிரமிப்பிலே இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே, என்ன செய்ய போகிறோம் நாம்? இதுவெல்லாம் நமக்கு என்ன பாடத்தை தருகிறது? லட்சக்கணக்கான ஏக்கர் சொத்துக்களை நமக்காக முன்னோர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். நானோ என்னுடைய தந்தையினுடைய வாரிசுகளோ தந்தையர்களோ இதனை பாதுகாக்காமல் விட்டு விட்டோமே என்று சொல்லுகிற ஏமாற்றம் தான் இன்றைக்கு நமக்கு மிஞ்சி இருக்கிறது. எனவே திருச்சியில இருந்து சொல்லுகிற இந்த செய்தி, நமக்கு முன்பாக இருக்கிற திட்டங்கள் சட்டங்கள் அத்தனையும் நம்மை வீழ்த்துகிற சட்டங்களாக திட்டங்களாக இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லோரும் இணைந்து குரல் கொடுத்தாலும் கூட தங்களுடைய அஜெண்டாவில் இருந்து தங்களுடைய செயல் திட்டத்திலிருந்து சிறிதும் மாறாதவர்களாக இந்த நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதிலிருந்து நம்மையும் நம்முடைய சொத்துக்களையும் காப்பாற்றுவதற்கான வழி என்ன, அடுத்தது என்ன என்று நாம் சிந்திக்க வேண்டியது இருக்கு. அதனால் ரொம்ப முக்கியமானது. இந்த நாட்டில் இருக்கிற அரசு எனக்கு நியாயத்தை நிம்மதியும் தந்துரும் நம்ம நம்ப முடியுமா? என்னங்க எஸ்டிபி தலைவர் ஒன்றிய அரசு போய் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அவங்க எப்படிங்க செய்வாங்க? அவங்க எப்படிங்க நம்மளை பாதுகாப்பார்கள் என்று நீங்கள் சொல்லுவது நமக்கு புரிகிறது. என்று சொன்னால் அதனை எதிர்த்து அடுத்த கட்டமாக இதனை காப்பாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் நமக்கு முன்பாக அடுத்து நிற்கிற கேள்வியாக இருக்க முடியும். எஸ்டிபி கேட்டால் எஸ்டிபி ரொம்ப தெளிவாக என்ன சொல்லும்? வேறு ஒன்றுமில்லை, நீங்கள் இந்த நாட்டிலே வாழுகிற இந்த சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்து மக்கள் தங்களுடைய சொந்தங்களை, தங்களது சொத்துக்களை, தங்களது அடையாளங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் சொந்த காலில் நின்று போராடுவதை தவிர இந்த நாட்டிலே வேறு எதுவும் இல்லை. போராடினால் மாறாதது என்பது இந்த உலகத்திலே எதுவும் இல்லை. அதான உண்மை. ஓடாத மானும் போராடாத மனிதனும் இந்த உலகிலே வாழ்ந்ததாக சரித்திரமில்லை என்று சொல்வார்களே, அதுபோல ஓடுகிற மானாக தொடர்ந்து போராடுகிற மனிதர்களாக மக்களாக நாம் இருக்கும் வரை நிச்சயமாக நம்மை யாராலும் வெல்ல முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது போன்ற பொதுக்கூட்டங்கள், இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் நமக்கு சொல்லுகிற செய்தி, வாருங்கள் வீட்டை விட்டு வெளியே வருவோம், போராடுவோம், நம்முடைய சொத்துக்களை நம்முடைய உரிமைகளை காப்போம் என்கிற செய்திதான் எஸ்டிபி கட்சி இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக இந்த மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் சொல்லுகிற செய்தியாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் போராட்ட இயக்கமாகத்தான் எஸ்டிபி கட்சி 16 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கு 17வது ஆண்டிலே இன்றைக்கு அடியெடுத்து வைத்து நிற்கிறது.
இந்த நிலையில தான் எஸ்டிபியை பார்த்து கேட்கிறார்கள். எல்லாம் சரிதான், நீங்கள் இல்லாத சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் இந்த நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்கள் உங்களுக்கு எதிராக எல்லா சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வருகிறார்கள். எத்தனை நாளைக்குத்தான் நீங்கள் சாலையிலே நின்று கொண்டு நீங்கள் போராடி கொண்டே இருக்க போகிறீர்கள்? உங்களது குரல் எப்பொழுது வரவிருக்கிற சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் ஒலிக்கப் போகிறது என்று சொல்லி நம்மிடத்தில் ஆதங்கத்தோடு பலரும் கேட்கிறார்கள். கேட்பவர்கள் கூடுதலாக ஒன்றையும் சேர்த்து சொல்கிறார்கள், இப்பொழுதுதான் உங்களுக்கு கூட்டணி இல்லையே, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று நம்மிடத்தில் ரொம்ப ஆதங்கத்தோடும் பாசத்தோடும் கேட்கிறார்கள். அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் சொல்ல விரும்புவது, எஸ்டிபிஐ 2009 ஜூன் மாதம் 21ஆம் தேதி பிறக்கும் பொழுது நாங்கள் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே இந்த கட்சியோடு கூட்டணி வைப்போம் என்று பிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் பிறக்கவில்லை. மாறாக இந்த சமூகத்திற்காக உழைத்தோம். தேவைப்பட்டால் எத்தகையதொரு வலுவான தேர்தல் நிலைப்பாட்டையும் எடுப்போம். வரவிருக்கிற சட்டமன்றத்தில் எஸ்டிபிஐ தன்னுடைய கணக்கை இறைவனுடைய உதவியை கொண்டு துவங்கும் என்கிற செய்திக்காக வேண்டி ஒவ்வொருவரும் பணி செய்ய வேண்டியது இருக்கிறது. அப்படி நம்ம சட்டமன்றத்தில் இருந்தா சட்டமன்றத்தில் இந்த அநீதிகளுக்கு எதிராக வலுவாக குரல் எழுப்புகிற வீர மங்கைகளாக வீர சிங்கங்களாக எஸ்டிபியினுடைய உறுப்பினர்கள் இருப்பார்களா என்ன? நிச்சயமாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட சட்டமன்றத்திற்கு செல்ல போகிற அந்த வாய்ப்பை நோக்கி எஸ்டிபிஐ இன்றைக்கு தன்னை வளப்படுத்திக் கொண்டிருக்கிறது. கஷ்டங்கள், கடினங்கள், துன்பங்கள், துயரங்கள் என்று சொல்லி 16 ஆண்டுகளை கடந்து விட்டிருக்கிற எஸ்டிபிஐ வரவிருக்கிற 2026 எஸ்டிபிஐ ஜிந்தாபாத் என்கின்ற குரல் சட்டமன்றத்திலே ஒலிக்கிற வகையிலான போராட்டங்களை, கட்டமைப்பு செயல்பாடுகளை இன்றைக்கு நாம் துவங்கி இருக்கிறோம். எதை கண்டு மஞ்ச வேண்டியதில்லை. அரசியல் கூட்டணி குழப்பங்கள், கூச்சல்கள் இதுவெல்லாம் நம்மை சலனப்படுத்தவே படுத்தாது. பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை என்கிற முழக்கம் யாரால் இந்த நாட்டிலே பயத்திலிருந்து ஒருவனால் விடுவிக்கப்பட்டிருக்க முடியுமோ? யார் இந்த நாட்டிலே வாழுகிற மக்களை பயத்திலிருந்து விடுவிக்க முடியும்? எவனுக்கு உள்ளத்தில் அச்சம் இல்லையோ, பயம் இல்லையோ, அவன் தான் இந்த மக்களை பயத்திலிருந்து விடுவிக்க முடியும். நம்முடைய உள்ளத்தில் எந்த அச்சமும் இல்லை. இந்த மக்களை பயத்திலிருந்து விடுவிப்பதற்காக வந்த நாம் எந்த தேர்தல் கணக்குகளை பற்றியும் கவலைப்படாமல் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் தொடர்ந்து செய்வோம். 2026 சட்டமன்ற தேர்தலிலே நிச்சயமாக இறைவனுடைய உதவியை கொண்டு கணக்கை துவங்குவோம் என்று சொல்லுகிற போராட்டத்தோடு இன்றைக்கு நாம் களமிறங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவற்றிற்கும் சேர்த்து வரவிருக்கிற காலம் மிக கடினமான காலமாக இருக்கிறது. அந்த கடினமான காலத்தை எல்லாம் கடக்குகிற உரத்தை தருகிற கொள்கை உறுதி கொண்டவர்களாக எஸ்டிபிஐ கட்சியினுடைய அடலேறுகள் ஒவ்வொருவரும் வரவிருக்கிற காலத்திலே பயணிக்க வேண்டியிருக்கிறது. வக்ஃபு சட்டம் மட்டுமல்ல, இந்த நாட்டிலே இந்த மக்களை மதங்களாக பிளவுபடுத்துகிற எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் அத்தனை சட்டங்களையும் மக்களின் துணை கொண்டு சுக்குநூறாக உடைத்தெறிகிற படையணியினுடைய தலைவராக, தலைமையாக, தளபதியாக எஸ்டிபிஐ நிற்கும் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு செய்தியாக சொல்லி மிகச்சரியான காலகட்டத்திலே, மிகச்சரியான நேரத்திலே மிக அற்புதமானதொரு முன்னெடுப்பை திருச்சி மாவட்டத்தினுடைய எஸ்டிபிஐ கட்சியும் எஸ்டிபியினுடைய மகளிர் அணியும் இணைந்து நடத்தி இருக்கிறார்கள். இத்தனை 1000 பெண்களை ஒரு மேடையிலே ஒரே நாளிலே இன்றைக்கு பெண்களால் அவர்களை திரட்ட முடிகிறது என்று சொன்னால் எஸ்டிபிஐ கட்சியினுடைய பலம் என்ன என்பது இந்த பெண்கள் திரண்டு நிற்கிற இந்த பொதுக்கூட்டம் அதனை வெளிப்படுத்தும். ஒரு வீட்டில் ஒரு பெண் அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு பெண் அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறார் என்பது அல்ல, அந்த குடும்பமே அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கான உதாரணம் தான் அந்த பெண்ணுடைய செயல்பாடு. எனவே இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பெண்களை திரட்டி வக்ஃபு சட்டத்தை ஒருபொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், கபர்ஸ்தான் மஸ்ஜிதை நாங்கள் விட்டுத்தர மாட்டோம் என்று சொல்லுகிற முழக்கத்தோடு எஸ்டிபிஐ கட்சியினுடைய உதய தினத்திற்கு மறுதினத்திலே இவ்வளவு மாபெரும் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற எஸ்டிபிஐ நிர்வாகிகள், விமன் இந்தியா மூவ்மெண்டினுடைய நிர்வாகிகள், அதனுடைய மகளிர் அணியினுடைய நிர்வாகிகள், வர்த்தகர் அணி, வழக்கறிஞர் அணி, எஸ்டிடியு என்று சொல்லுகிற அத்தனை எஸ்டிபியினுடைய துணை அமைப்புடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் எஸ்டிபியினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்களை இதே போன்ற ஒரு மாபெரும் மாநாட்டிலே சந்திப்போம். அந்த மாநாடு வக்ஃபு சட்டம் ரத்து செய்யப்பட்டது என்று சொல்லுகிற அதனுடைய வெற்றி மாநாடாக அமைகிற ஒன்றாக அமையட்டும் என்று கூறி
மிகச்சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்த தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி.